இந்த ஏசார் 72 டார்க்ஸ்டார் விமானம் வேகத்திற்கான புதிய பொருளாதாரத்தை உருவாக்கி இதுவரை கண்டுள்ள விமானங்களை விட மிகவும் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த விமானம் உளவியல் சேகரிப்பு மற்றும் தாக்குதல் விருப்பங்களை ஒருங்கிணைக்கும் இருமுறை நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் தனித்துவத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. ஏசார் 72 திட்டம் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொண்டும் அதற்கு உளவியல் சேகரிப்பு திறன்கள் மிகவும் மாறுபட்ட முறையில் செயல்படுகின்றன. ஏசார் 72 இல் இருவிதமான இயக்கி முறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இது விமானத்தின் வேகத்தை மேலும் அதிகரிக்க உதவுகிறது, ஆனாலும் அதன் இயக்கவியல் திறன்களை மேலும் முன்னேற்றுகிறது. இந்த விமானம் மிதவியல் உள்நோக்கு மற்றும் தாக்குதல் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்தால் பயங்கரவாதிகளை அடையாளம் காண உதவுகின்றது, மேலும் அதிரடியான தாக்குதல்களை ஏற்படுத்துவதில் விலகாது. ஏசார் 72 இன் வடிவமைப்பு மற்றும் செயல்பாட்டில் உள்ள இரகசியங்கள் நவீன போர் விமானங்களுக்கு புதிய பரிமாணங்களை அளிக்கின்றன. டர்போஜெட் மற்றும் ரெயின்ஜெட் எனும் 2 வகை இயக்கக் கருவிகள் வேகங்களில் வேறுபாடுகளை கொடுத்தாலும் அவற்றின் செயல்திறனை மேம்படுத்தும் ஆராய்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சவால்களில் ஒன்றாக மிகுந்த மின் வெப்பம் வேகங்களில் சிக்கல்களை உருவாக்குவதாகும். இதற்கான தீர்வு காண்பதற்கான புதிய உதிரி பொருட்கள் ஆராயப்படுகின்றன. நாசா லோக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்திற்கு $81.92 மில்லியன் மதிப்பில் ஒப்பந்தம் வழங்குவதன் மூலம் ஏசார் 72 ஐ பற்றிய புதிய உத்திகளை ஆராய்கின்றது. இதன் மூலம் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கப்படுகிறது. இன்றைய போர் விமானங்கள் வேகத்தை அதிகரிக்க பல்வேறு இயக்க முறைகளை பயன்படுத்துகின்றன. இது அவர்களின் எடை மற்றும் சிக்கல்களை அதிகரிக்கிறது, அதில் உள்ள சவால்களையும் காரியமாக்குகிறது. மிகச் சீக்கிரமாக செயல்படும் விமானங்கள் புதிய ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் தேவை, ஏனெனில் பொதுவான மாலுமிகள் இந்த அதிரடி வேகங்களில் செயல்பட முடியாது. விமானங்களில் உள்ள புதிய வடிவமைப்புகள், குறிப்பாக செயின்ஸ் வடிவமைப்பு, விமானத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் முக்கிய காரணமாக விளங்குகிறது. மேலும் லைண்டிங் பாதுகாப்பும் வாகனத்தின் சுடத்தங்களை உருவாக்கும் திறனும் விமானம் மந்தமாகவும் பாதுகாப்பாகவும் தரையில் இறங்க உதவுகிறது. விமானத்தின் புதிய வடிவமைப்பு எரிபொருள் அளவுகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது, இவ்வாறு விமானத்தின் செயல்திறனை மேலும் வளர்க்கின்றது. ஏசார் 72 விமானம் எளிதான எரிபொருள் நிரப்புதலுக்காக கீடா 13-5Q விமானங்களை பயன்படுத்துகிறது, இதனால் விமானம் அதிக வேகத்தில் செயல்பட முடிகிறது. ஏசார் 71 விமானம் மார்ச் 3 இல் வேகமாக பறக்க முடிகிறது, 2 பேர் பறக்கும் இடத்துடன். அதன் வடிவமைப்பு ரேடாரில் சிறியது போல தோன்றுகிறது. ஏசார் 72 ஹைப்பர்சோனிக் வேகங்களை அடைய ஸ்கிராம்ஜெட் எனப்படும் என்ஜினை பயன்படுத்துகிறது, இது அதிவேகமான மற்றும் திறமையான பறப்புக்கு உதவுகின்றது. ஏசார் 72 புதிய பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது, இது மிதமான வடிவமைப்புடன் அதிக வெப்பத்தை கையாளக்கூடிய தனிப்பட்ட பொருட்களை கொண்டுள்ளது.